ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம் நான் படிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமை தூளிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்குடைய மூர்க்கங்கள் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாயத்தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. தாவீது இங்கே ஒரு விண்ணப்பம் பண்றாரு. ஆண்டவரே, நான் யாருக்கும் எந்த நியாயக்கேடு நான் செய்யலை. என்கிட்ட சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்யலை. காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவன் நான் கொள்ளையிடலை. ஆனால் பகைங்க ஆத்துமா பிடித்து அப்படி நான் இருப்பேன்னா, பகைஞர்கள் எனக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் என்னை நசுக்கி போடட்டும், என் ஆத்துமாவை கெடுத்து போடட்டும், என் மகிமையெல்லாம் கெடுத்து போடட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு ஒரு ஜபத்தை வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாமல், யாரையும் நீங்கள் ஏமாற்றாமல் உண்மையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியை சந்திக்கிறீங்களா? பிரச்சனையை, போராட்டங்களை சந்திக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாங்கின் அதிகாரங்களை மாற்ற வல்லவராக இருக்க சொல்கிறார். பாருங்க, ஆண்டவரே, நீர் விழித்து கொள்ள, எனக்காக நீங்கள் விழித்து கொள்ளுங்க. நீங்கள் தூங்குறத மாதிரி இருக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறது. நீங்கள் நியாயத்தீர்ப்பு வச்சுருக்கீங்களே, எங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுருக்கீங்களே, என் வாழ்க்கையில் சத்ருவினுடைய தலை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவு உண்டாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை நீங்கள் வச்சுருக்கீங்களே, அதை சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மனசு அப்படி தான் தோணுதா? நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, ஆனால் இவங்க எனக்கு தொடர்ந்து என்னை பகைச்சிட்டே இருக்காங்களே, இவங்க எனக்கு சதி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அப்படி தோணுதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதை மாற்றுவார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, தாவீதின் ஜபத்தை கேட்டு அவன் நெருக்கங்களை எல்லாம் மாற்றினீரே, அவன் பகைவர்களெல்லாம் சமாதானமாய் மாற்றி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பு இருக்கிற மனிதர்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டு நீ சொல்லுகிறீரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது என்று சொன்னீரே. அப்படியா நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்காமல் கர்த்தர் நீர் கூட இருந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.